ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டிக்காய் பொரியல். இது வந்து யூஸ்வலான பொரியல் மாதிரி இருக்காது. இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் இப்போ வந்து 2லேருந்து 3 பேருக்கு தேவையான அளவு வெண்டிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 கரண்டி கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் சோம்பு பொடி 1 ஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் காரப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது வெண்டிக்காய் இருக்குது இல்லையா, இது கூட இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 15 to 20 minutes வந்து இது நல்லா ஊறினா தான் அதோடய டேஸ்ட்டே உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும்னு. நான் ஃபஸ்ட்டு இதில் கர்ட் ஆட் பண்ணுறேன் 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் அது கூட ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் சோம்பு பொடி சொன்னேன் இல்லையா, அதை கூட ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் காரப்பொடி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes நல்லா ஊற விடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு. இப்போது இதில் பாக்கி இருக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் தவிர பாக்கி எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போது இது வந்து இந்த கலவை 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் உப்பு உரப்பெல்லாம் இறங்கியிருக்கும். அதுக்காக தான் ஊற வைக்கிறோமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் ஒரு பேன் போட்டிருக்கேன். பேனில் ஒரு கரண்டி ஆயில் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சொல்லியிருந்தோம் இல்லையா, அதையும் அது கூட இருந்த வெங்காயத்தையும் 2த்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூட நான் இன்னொரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணினேன். இப்போது அந்த கலவை சொன்னேனால ஒரு ஊற வச்சுருந்தோம்ல 15லேருந்து 20 நிமிஷம், இதை நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப ஊற்றிட வேண்டாம், நல்லா லைட்டாக தெளிச்சுக்கிட்டால் போதும். இப்போது இது வந்து சிம்மில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் இப்போ தண்ணி மட்டும் லைட்டாக தெளிச்சிருக்கேன். இப்போ நான் இதை மூடிடுறேன், வேக ஆரம்பிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏதாவது அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து வேக விடுங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 minutes நான் வைக்கிறேன், கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்காக. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான வெண்டிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது மெயினாக அந்த வெண்டிக்காய் பொரியலோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை போக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.